லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் என்ன வசனம் போட்டிருக்கு? 10:20. ராஜாவே உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானே உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டையில் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். திட்டுறதா? ஆமாம், யாருக்கு விரோதமாக நீங்கள் பகை வைத்திருந்தாலும் அது வெளியில் தெரிஞ்சிடும். குறிப்பாக ராஜாவுக்கு விரோதமாக, ஆளுகை செய்பவர்களுக்கு விரோதமாக, அது மாதிரி மக்கள் மத்தியிலே பிரபலமானவர்கள் மத்தியில் அவர்கள் விரோதமாக உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தால் அது வெளியில் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. லுக்கிங் அவுட் ஃபார் நம்பர் 1. யார் ரொம்ப மேன்மக்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். ஏதோ சொல்ல வர்றார். என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். டூ நாட் ரிவைல் த கிங் ஈவன் இன் யுவர் தாட்ஸ். உன்னுடைய நினைவுகளில் கூட ராஜாவுக்கு விரோதமான எண்ணம் கொண்டிருக்காதே. ஆர் கர்ஸ் த ரிச் இன் யுவர் பெட்ரூம். அல்லது உன் கதவை பூட்டிக்கொண்டு உன் படுக்கை அறையில் கூட செல்வவான்களை குறித்து சபிக்காதே. பிகாஸ் அ பேர்ட் ஆஃப் த ஏர் மே கேரி யுவர் வேர்ட்ஸ். ஆகாயத்திலே பறக்கும் பறவை அந்த வார்த்தைகளை கொண்டு சென்றுவிடும். எப்படியாவது வெளியில் தெரிஞ்சிடும். அண்ட் அ பேர்ட் ஆன் த விங் மே ரிப்போர்ட் வாட் யூ சே. நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிறாரு. த ஃபெமிலியர் சேயிங் அ லிட்டில் பேர்ட் டோல்டு மீ ப்ராபப்ளி ஒரிஜினேட்டட் ஃப்ரம் வேர்ட்ஸ் 20. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, பழமொழி. யார் அவனுக்கு சொன்னால், ஒரு சின்ன குருவி வந்து சொன்னிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன இருக்கும்? குருவி. யாரு கொண்டாந்து கொடுத்தா? குருவி கொண்டாந்து கொடுத்துச்சின்னு சொல்லுவாங்க. குருவினா என்ன அர்த்தம்? சிங்கப்பூர், மலேசியா, துபாய் நாடுகள்லேருந்து சட்டத்திற்கு புறம்பாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறது தான் குருவி. பணத்தை போய் வாங்கிட்டு வர்றது தான் குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஒரு குருவி என்கிட்ட சொன்னிச்சு, லெட் இட் பேர்ட் டோல்ட் மீ அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது போல் ஆங்கில மொழி, ஆங்கில சமுதாயத்தில். அது ஒருவேளை இந்த வசனத்திலேருந்து வந்திருக்கலாம். யார் அவங்ககிட்ட சொன்னது? நான் உன்னை திட்டினேன்னு யார் சொன்னது? ஒரு குருவி வந்து சொன்னிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். It is easy to imagine a group of officers having a party in one of their private rooms, and instead of toasting the king, they are making light of him. அப்போ அரசு அதிகாரிகள் பலர் சேர்ந்து ஒரு அறையில் கூடியிருக்காங்க. அங்கே கூடி இருந்துட்டு ராஜாவை போற்றி புகழ்வதற்கு பதிலாக அவங்க ராஜாவை இளக்காரமாக பேசுகிறார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னடா இது, ஒருத்தர் வந்து அரசியலில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார், எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக. ஆனால் உயரப்போகவே இல்லை, தாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறார். ஏன் தாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சோதனைகள் வரும். அப்போ அரசாட்சியில் இருப்பவர்கள் பிரிவார்கள். எம்ஜிஆர் செத்த உடனே ஜெயலலிதா தனியாக ஒரு அணியாகவும் ஜானகி அம்மையால் தனியாக ஒரு அணியாகவும் போனாங்க. இப்போ அனுப்பும்போது அதுக்கு கீழே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் அந்த சூழலை பார்க்கும்போது அடுத்து யார் முன்னோடியாக வருவாங்கன்னா, எல்லோரும் நினச்சாங்க ஜானகி தானே உண்மையான மனைவி, அவரை பின்பற்றுவதான் வருவாங்கன்னு அவர் பின்னாடி ஒரு குரூப்பாக போனாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஃபுல்லு அதிகாரத்தையும் அவர் நடத்தின அப்புறம் ஜெயலலிதா பின்னாடி தான் போவாங்க அப்படின்னு பாதி பேர் ஜெயலலிதா பின்னாடி போனாங்க. அதிர்ஷ்டவசமாக ஜெயலலிதா பின்னாடி போனவங்களாம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஜானகி பின்னாடி போனவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதேமாரி கலைஞருடைய இறுதி நாட்களில் மதுரையில் இருக்கக்கூடிய அழகிரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ஸ்டாலின் ஒருத்தர் இப்போ முதலமைச்சராக இருக்கார். அவங்க 2 பேரும் எதிர் குழுவாக பிரிஞ்சாங்க. அவர் மிகப்பெரிய தாக்குதல்களை எல்லாம் தொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் நடக்கிறத பார்க்கும்போது என்ன நினச்சாங்கன்னா, பார்க்குறத பார்த்தா நிச்சயமாக இவர் தான், அழகிரி தான் ஆட்சிக்கு வந்துடுவார் போல், எல்லாத்தையும் பிடிச்சிடுவார் போல் அப்படின்னு அவர் பின்னாடி பாதி பேர் போனாங்க. ஸ்டாலின் அந்தளவுக்கு திறமை இல்லாதவர், பேசக்கூட தெரியாது, அதனால் இவர் வரமாட்டார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி அவர் பின்னாடி போகல. ஆனால் மற்ற நெருங்கி இருந்தவங்களெல்லாம் அவருக்கு தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும்
எல்லா விதத்துலேயும் அவர் அப்பா கூடயே இருந்துட்டு வந்தார் அப்படின்னு இவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ ஸ்டாலின் பின்னாடி போனவங்கெல்லாம் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாங்க. இந்த எதிரணியில் போனவங்கெல்லாம் அமுங்கியே இருக்காங்க. இப்படி 2 பிரிவாகவே எப்பயுமே அரசாட்சியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம், அரசியல்வாதிகள் எல்லாம் ராஜாவை புகழ்ந்து பாடுவதற்கு பதிலாக அவரை குறித்து இலக்காரமாக பேசுகிறாங்க. அலாஸ் somebody tells the king what was said and this gives him reason to punish the offenders and dismiss them from their offices. அதிலே ஒருத்தன் போய் ராஜாட்ட சொல்லிட்டானே, இது நைட்டு மீட்டிங் நடந்தது, என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அதனால் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. யார் யார் எதிர்த்து பேசுகிறான், அவெல்லாம் போடுறாங்க சொல்லி போட்டுருவாங்க. அந்த காலத்துலலாம் அவர்களை நீக்கி அவர்களை வீட்டுக்கு அனுப்பு, அதெல்லாம் கிடையாது. அதன் தலையை கொய்து கொண்டு வந்து கொடு, மண்டையை பழத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈவன் இஃப் வி cannot ரெஸ்பெக்ட் த பர்சன் வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த ஆஃபீஸ். அந்த ஆள் சரியான ஆளாக இல்லைன்னா கூட அவன் வகிக்கும் பதவிக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். யூ ஷேல் நாட் ரிவைல் காட் நாட் கட்ஸ் த ரூலர் ஆஃப் யுவர் பீப்புள். அதான் யாத்திராமத்தில் சொல்லியிருக்கு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னுடைய ஜனத்தின் அதிபதியை சபியாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஜனத்திலே நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் தேவன் நியமிக்கிறார். கெட்டவர்களாக இருந்தாலும் காலத்தில் இப்போ மோடி பிரதமராக இருக்கார். அப்போ என்னென்னா மத விரோதங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது. கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. அதனால் மோடி ஒழிகன்லாம் பேச முடியாது. ஏன் அப்படின்னா, நீ யோக்கியவனாக இருந்திருந்தேனா, நீ ஒழுங்காக ஜெபம் செய்திருந்தால், நீ திருட்டுத்தனம் பண்ணி மக்களை ஏமாற்றாமல் இருந்திருந்தால் தேவன் இப்பேற்பட்ட அதிகாரிகளை கொடுப்பதில்லை. நீ பண்ண அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் தகுந்தபடி உனக்கு ஒரு ராஜா காண்டர் கொடுத்துருக்கார். இவரையும் பிதாவாகிய தேவன் தான் உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா உங்களுடைய துரோகம் ஆண்டவருக்கு விரோதமாக அந்த அளவுக்கு போயிருக்கு. இன்றைக்கி சபைகளில் என்ன நடக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவருடைய முக்கியமான கடவுள் யார்? பணம், காசு, டப்பு, மணி. இதுதான் கிறிஸ்தவருடைய உண்மையான கடவுள். போலீஸில் கேஸை போட்டு யாராவது தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர், ஐஜி யாராவது தெரிஞ்சாங்க, காசு கொடுத்து அவனுங்களை ஒழிச்சு போடணும். இதான் இன்றைக்கி தேவாலயத்திலே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அப்போ கடவுள் வந்து இயங்கி எல்லாரையும் காப்பாற்றிடுவார், எல்லாரையும் அமைக்கிடுவாருன்னு சொன்னதெல்லாம் ஏதாவது கிணத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அது சர்ச்சில் பேசும்போது அப்படி தான் பேசணும். உண்மையிலே கடவுள் வந்து இங்கே இறங்கி செஞ்சிடுவாரா? அதான் தீக்காக்காரங்களும் நாத்திகர்களும் கேட்குறாங்க. கோயில்கள்லேயும் மசூதிகள்லேயும் தேவாலயங்களையும் காணிக்கை பொட்டி இருக்குது. அந்த காணிக்கை பொட்டிக்கு 7 அடுக்கு பொட்டி பூட்டு போடுறீங்கல்ல, அந்த பூட்டே சொல்லுது கடவுள் இல்லைன்னு. உள்ளபடி அது கடவுளுடைய சன்னிதானமாக இருந்து அங்கே எவனா திருட வந்தால் அவன் மண்டையை பொழந்துட்டா எவனா திருடுவானா? அவன் கேள்வி கேட்குறான். யாருமே திருட மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு லாக்கர் வாங்கி வச்சுருக்காங்க, 250 கிலோ. அதை நவுத்தவே முடியாது. அதுக்குள்ளே காணிக்கை போட்டு அதை பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2-3 முறை அதுக்குள்ளே இருந்ததை தூக்கிட்டு போயிட்டான். ஒரு முறை காணிக்கை பொட்டியவே தூக்கிட்டு போயிட்டான். அதனால் தூக்க முடியாத அளவுக்கு திருப்பதியிலலாம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூட்டு இருக்கும். அதுமாதிரி எல்லா கோயில்கள்லேயும் பெரிய பூட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். சும்மா பூட்டை போட்டுக்கிட்டு கடவுள் வந்து அப்படியே கிறங்குவார்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு நாத்திகர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்குறாங்க. உண்மைதானே? நீங்களும் இறை நம்பிக்கையில் இல்லாமல் என்னென்ன அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சபைகளில் செய்ய முடியுமோ, போலீஸ் கேஸு, கொலை, திருட்டு, அவதூறு, இப்படி நீதிமன்றத்தை நாடுவது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். உங்களெல்லாம் சோழியை முடிச்சு விட்டாதாண்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற ஒரு அரசரை கொடுப்பார். 450 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தாங்க. இறைவனே யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. கேட்டால் இறை மக்கள் அப்படின்னு பேர். என்னையா இறை மக்கள், கரை மக்கள்னுக்கிட்ட? யார் இறை மக்கள்? அவனுக்கே தெரியாது. அவனுக்கு சாமி என்னன்னு அவனே மறந்து போச்சு. இப்போல்லாம் நம்ம 4-5 தலைமுறை கழித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சாமி, குலசாமின்னு ஒன்று இருக்கும் நம்ம ஊர்கள்லாம். எங்கள் குலதெய்வம் வந்து, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது?
அது சிவகங்கை பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, அங்கே தான் நாங்கள் வந்து முன்னெல்லாம் இருந்தோம்மா, எங்கள் தாத்தா காலத்தில். அங்கே தான் போய் குலதெய்வம் கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரலாம் எல்லாம் நாங்கள் மறந்து போயிட்டாங்க. இப்போ தான் சரி போய் பார்த்துட்டு வரலாம்னு போகிறோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய்? நாங்கள் வந்து 80 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்கள் தாத்தா காலத்தில் வந்து இப்போ தான் போய் அந்த குலசாமியெல்லாம் போய் பார்க்க போகிறோம். போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு 2-3 பேர் கிளம்புவோம். அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடவுள் மக்கள்னே யாருன்னு தெரில. நம்ம மக்களும் கடவுளை மறந்து பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ கடவுளுக்கு பதிலாக என்ன இருக்குது? காசு தான் இருக்குது. எவன் காசு அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவன் வந்து வலு உள்ளவன். எவன் நல்லா படிச்சிருக்கானோ அவன் காலில் போய் விழுவாங்க. எவன் நல்லா உயர்வான அளவுக்கு காசு சம்பாதிச்சு ஆடம்பரமாக இருக்கானோ அவனுக்கு தான் முதல் மரியாதை. பவுல் காலத்தில் இதான் நடந்தது. இப்போ நம்ம சர்ச் இருக்குது, நம்ம எளிமையாக போனோம்னா என்னம்மா, வெளியில் உட்காருமா. ஒருத்தன் பகட்டு காரில் வந்தோன்னா பிரசங்கம் எடுத்தே கொடுப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் இருந்தார். அவருடைய மைத்துனர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் உதவி செய்வார். 5 லட்சம் 10 லட்சம் வீடு வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி கொடுக்குறது, இப்படிலாம் உதவி செய்வார். அவருக்கு இந்த ஐயர் என்ன செய்வார்னா பிரசங்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுப்பார். ஏன் பிரசங்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாருன்னு எங்களுக்கு ஒன்றும் மண்டைய புரியல. அப்புறம் பார்த்தோம்னா அவருடைய மைத்தினருக்கு பிரசங்கம் பண்ணுறதுல ஒரு தீராத தியாகம், கொலை வெறி. எல்லாருக்கும் என்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு. உன்னுடைய கருத்தை சொல்லணுன்னா போய் வீதிகளில் இறங்கி சொல்ல மாட்டார். அவர் பெரிய பணக்காரர். அதனால் சபை மக்கள்லாம் கூட்டி நிறையா வச்சு அங்கே பேசுவார். இப்போ விஜய் கூட்டம் போடுறார்ல, பெரிய பெரிய அரசியல் கட்சியினர் கூட்டம் போடுறாங்க. அதுக்கு என்ன, மக்களை சேர்க்கணும். பெரும்பாலும் மக்களை சேர்த்தா தான் பேச முடியும். எனக்கு பேச்சே வராது, என் கூட்டம் நிறையா இருந்தால் தான் என் பேச்சே வரும் அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு கூட்டம் ஆளுக்கு 250 ரூபா, ஒரு கோட்ரு, ஒரு பிரியாணி, இப்படி காசு கொடுத்து ஒரு 500 ரூபா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க. உள்ளபடி கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவை போய் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? எப்படி சொல்லணும்? ஓ தாகமாக இருக்கிறவர்களே என்கிட்ட வாங்கு அப்படி கூப்பிட்டு சொல்லணுமா? நீங்கள் வாழ்ந்து காட்டணும், அவ்வளோதான். கூட்டத்துக்கெலாம் போய் சொல்ல வேணாயா, நீ யோக்கியங்கிறத வாழ்ந்து காட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களுடைய நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களாம் ஒரு பொழப்பு பிழைக்கிறான், மானங்கட்ட பையன், ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுறான், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் யார் அவங்களுக்கு ராஜாவாக தருவா? ஆகவே அரசர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் இறைவன் தான் அமைக்கிறார். இறைவன் அப்படி அவர்களை அமைக்கும்போது அவர்களை கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய கடமை. அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. Ye shall not revile God nor curse a ruler of your people. நீங்கள் தேவனுக்கு அவமரியாதையை கொண்டு வராதீர்கள். அவர் நியமித்திருக்கிற அதிகாரிகளுக்கும் அரசருக்கும் பயந்து நடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். These hirelings were certainly indiscreet when they cursed the king, for they should have known that one of their number would use this event either to intimidate his friends or to ingratitude himself with the ruler. ஒன்று தன்னுடைய நண்பனை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா தன்னை ராஜாவுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக உன்னை போட்டு கொடுத்துரும். ராஜா நான் ஒருத்தன் தான் உங்களுக்காக அங்கே நின்னேன், எல்லாம் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க ராஜா, இத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பேசுகிற உனக்கு வாய் இருக்காது, வாய்க்குள்ளே கத்தியை விட்டு ஆட்டி போடுவேன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி தான் நடக்கும். ஆகவே அரசர்களையும் அரசாட்சியையும் நம்ம ஜெபிக்கும்போது என்ன சொல்கிறோம்? ராஜ்யம்னா என்ன? அரசாட்சி, வல்லமையும் சர்வ சக்தியும் மகிமை பிரதாபங்கள் எல்லாம் இறைவனை சேர்ந்தது. அந்த காலத்தில் குற்றால குறவஞ்சின்னு ஒரு படிச்சிங்களா? உங்களுக்கு உண்டா தமிழில்? +1 +2 குற்றால குறவஞ்சி. ஏம்மா வள்ளி தெய்வானை நாடகம்லாம் இருக்குல்ல? இல்லை, அது வந்து +1 உண்டுமா குற்றால குறவஞ்சி. +1 +2 தமிழில் குற்றால குறவஞ்சின்னு உண்டு. திருக்குறள்லாம் உண்டுல்ல, செய்யல, அதில் குற்றால குறவஞ்சியும் உண்டு. குற்றால குறவஞ்சியில் முருகன் வந்து வள்ளி தெய்வானைன்னு 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு.
முருகன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட ஆணழகன்னு அதில் எழுதியிருக்கும். வள்ளி எப்பேற்பட்ட நல்ல அழகான பெண்ணுன்னு அதில் எழுதிட்டே வருவார். அந்த காலத்தில் இறைவனை போற்றி தான் புகழ முடியும். ஏன் அப்படி போற்றி புகழ்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஒருத்தன் வலிமையுள்ள ஒரு ஆண் இருந்திருக்கிறார், மிக அழகான ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு இடையே ஆசாபாசங்கள் தொடர்புகள் இருக்குது. அதை எழுதுனா ராமசாமின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு எழுதுனா அந்த ராமசாமி மண்டையும் போயிடும், இந்த பொம்பளை மண்டையும் போயிடும். ஏன்னா ராஜா கொலை பண்ணிடுவான். ராஜாவை தவிர யாருமே பெரியவன் கிடையாது. அதனால் கவிஞர்கள் அவங்களுடைய தாகத்தை எப்படி இருக்காங்க, இறைவன் மேல் ஏற்றி சொல்கிறாங்க. இறைவன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்பேற்பட்ட காரியங்களை செய்தார், அப்பேற்பட்ட காரியங்களை செய்தார். உண்மையான மனிதன் வீர தீரமாக இருந்தான். அவன் 50 பேரை அடித்து கொண்டான் அப்படின்னா அவனை பிடிச்சி கொண்டு போடுவான். எனக்கு மேலே நீ பெரிய ஆளாயா அப்படின்னு கொண்டுருவான். அதனால் இறைவன் மேலே போட்டு எழுதுறது. அப்படி இறைவன் மேலே போட்டு எழுதும்போது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கவிதை திறத்தையும் படைக்க வேண்டும்னு ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் எழுதுகிறான். கம்பராமாயணம் எழுதுகிறான்னா என்ன அர்த்தம்? கடவுளை பற்றி சொல்லிட்டோம்னா இந்த ராஜா நம்ம மண்டையை உயிர் தப்பிக்கும் அப்படின்றதுனால எழுதுகிறான். மகாபாரதத்தை பற்றி எழுதுகிறான். ஏன்? உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் தான். அந்த நேரத்தில் இந்த ராஜாக்கள் உயிரோட விட மாட்டான். அப்போ இதாக தான் போட்டிருக்கு. ராஜாவுக்கு விரோதமாக பேசினா, ராஜாவை விட மேன்மையாக நீ பேசினா காலி. அப்போ இறைவனை பற்றி பாடினால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசினான். இப்பயும் உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய ப்ரொஃபஸர்கள், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் எங்களுக்கு கொடுத்து எச்சரிக்கையாக இருங்க. அவர்களை எல்லாம் இறைவன் நியமித்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இறைவனிடத்தில் கேட்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அந்த சூழலிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். A statesman asks, what is best for my country? ஒரு அரசியல் அந்த முக்கியமான இருப்பார்ல தொடர்பாளர், ஸ்போக்ஸ் பர்சன், ஸ்டேட்ஸ்மேன், அதிகாரி கேட்குறார், என்னுடைய நாட்டுக்கு மிகச்சிறந்தது என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு. Statesman asks, what is best for my country? A politician asks, what is best for my party? ஒரு அரசியல்வாதி என்ன கேட்குறாருன்னா, என்னுடைய கட்சிக்கு எது மிகச்சிறந்தது அப்படின்னு கேட்குறார். பட் a mere office holder asks, what is most profitable for me? சாதாரணமாக அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால், எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதான் கேட்குறார். அவனவன் தன் சுய நலத்தை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு மேல் இருப்பவர்களை குறித்து நீங்கள் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று சொல்கிறார். Something to ponder. Think of a leader you don't particularly respect. உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுக்காத ஒரு தலைவரை நினைத்து பாருங்கள். What can you do? At least respect the office. To at least respect the office, if not the person. அந்த பதவிக்கு மரியாதை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த பதவிக்கு மரியாதை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அவர் யோசிக்கிறார். அப்போது நீங்கள் என்ன விதமான காரியத்தை செய்ய போகிறீர்கள்? நம்ம வாழக்கூடிய சூழலில் எப்படி புத்திசாலித்தனமாக இறைவனுக்கு பயந்து வாழ்வது அப்படிங்கிறதான் இவர் சிந்திக்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லா சூழல்களையும் போகிறோம். இந்த சூழல்கள்லாம் எப்படி நாம் தப்பித்து எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்வது என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?